மனிதனை கடவுள் படைச்ச போது அவனுக்கு உடல், மனம், ஆவி 3 இருக்கு. அப்படிதான் கடவுள் படைச்சாரு. மிருகத்துக்கு உடலும் மனமும் மட்டும்தான் இருக்கு, ஆவி கிடையாது. உடல் ரீதியாக அவங்க சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. மனதில் உணர்ச்சி வசப்படுறாங்க, சண்டைப்படுறாங்க, கோவப்படுறாங்க, எல்லாம் இருக்கு. ஆனால் ஆவி கிடையாது. மனிதனுக்கு ஆவி இருக்கு. ஆவியில தான் கடவுளை புரிந்து கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கடவுள் மனிதனை ஆதாமை படைத்த போது இந்த 3 சேர்த்தம் படைச்சாரு இருந்துச்சு. ஆனா கடவுள் ஒரு கட்டளை கொடுத்தாரு, ஆதாம் இந்த குறிப்பிட்ட பழத்தை சாப்பிடக்கூடாது. அதாவது பாவத்தை குறித்து ஒரு கட்டளை கொடுத்தாரு. ஆதாமு அந்த கட்டளையை மீறிட்டாரு, அதன் வழியா பாவம் செஞ்சுட்டாரு. அந்த கனியை சாப்பிட்டாரு, சொந்த விருப்பத்தை செஞ்சாரு. அந்த சொந்த விருப்பத்தை செஞ்சதுனால, கடவுளுடைய விருப்பத்தை செய்யாம சொந்த விருப்பத்தை செஞ்சதுனால அவனுடைய ஆவி செத்துருச்சு. இப்போ ஆதாமனால கடவுளோட தொடர்பு கொள்ள முடியாது. அதனால அதுல இருந்து ஆதாம் வர்ற நாம அனைவருக்கும் எல்லாத்துக்கும் ஆவி செத்த நிலையில தான் நம்ம பிறக்கிறோம். நமக்கு டைரக்டா கடவுள்கிட்ட தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னா ஆவி செத்துருச்சு, கட்டளை மீறிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம். 2வது ஸ்டெப். இப்ப இந்த அதனால நமக்கு வேற யாரோ மூலமா தான் நம்ம பேச முடியும், டைரக்டா பேச முடியாது. ஒன்று. இப்போ நமக்கு இது ஆவி உயிர் பெற வரும்னா, இந்த ஆவி எழுந்த நிலை வர வேண்டும் என்றால் இந்த பாவத்துக்கான தண்டனை யாராவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம தான் செத்துட்டோமே, இனிமேல் இந்த பாவ தண்டனை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப கடவுள் என்ன செஞ்சாரு? கடவுளே மனிதனாக அந்த ஆதாம் செஞ்ச பாவம், அந்த பாவத்துக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி அவர் ஏற்றுக்கொண்டு உயர்த்ததுனால, தண்டனை ஏற்றுக்கொண்டதுனால, அதன் வழியா அவர் உயர்த்ததுனால அந்த நமக்குள்ள அந்த ஆவி, செத்து கிடந்த ஆவி மீண்டும் உயிர் பெற்றது. இப்போ நீங்களும் நானும் கடவுள்கிட்ட டைரக்டா பேசலாம், கடவுளுடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளலாம், கடவுளுடைய மனதை அறிந்து கொள்ளலாம். அதனால தாங்க அந்த இயேசு நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்ட பெரிய விஷயமா நாங்க பார்க்கிறோம். அதனால தாங்க நாங்க உயிர் வாழ்றோம். அதனால தாங்க எங்களுக்கு வாழ்வு கிடைச்சு. உங்களுக்கு அதனால தாங்க வாழ்வு கிடைக்கும். ஆனா அவர் செத்ததுனால வாழ்வு இல்லை, அதை நம்ம நம்பணுங்க.